Hi friends, welcome back to my channel T&T Amusers. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் யூஸ் பண்ணி எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1 கப். நான் எடுத்துருக்கிறது பிஞ்சு சுரக்காய், ஸோ அதனால் தோல் மட்டும் சீவிட்டு அப்படியே விதையோடு போட்டிருக்கேன். முத்தின சுரக்காயாக இருந்தால் நீங்கள் நடுவில் இருக்க அந்த விதை பார்ட்டும் எடுத்துடணும். 1 கப் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தோசை மாவு 1 கப், வரமிளகாய் 3, 10 பல் பூண்டு, இஞ்சி, சோம்பு 1/2 ஸ்பூன், குருமிளகு 10, ஜீரகம் 1/2 ஸ்பூன், வர கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், தேங்காய் சிறிய அளவு. இது கூட தோசை மாவில் கலக்கிறதுக்காக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்க சுரக்காய் எல்லாம் போட்டுருங்க. பூண்டு, தேங்காய், இஞ்சி, வரமிளகாய், சோம்பு, ஜீரகம், வர கொத்தமல்லி, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு எடுத்து அதில் நல்லா கலந்துடுங்க. கூட வெங்காயம் நான் சாப்பரில் யூஸ் பண்ணி கட் பண்ணேன், அதனால நல்லா சின்ன சின்னதாக இருக்கும். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடுங்க. ஏன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். நல்லா கலக்கிக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதும் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி தோசை ஊற்றிடுங்க. ரெண்டு சைடும் வெந்ததும் எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுரக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் வீடியோக்காக சொல்லலை, ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் தாலும் செஞ்சுருந்தேன். ரெண்டும் காம்பினேஷனும் செமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.